Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now. பாஜகவின் மக்கள் விரோத போக்கை இணைந்து கடுமையாக எதிர்ப்போம் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின், சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியின் தலைவர் சஞ்சய் ரவுத், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஓமர் அப்துல்லா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, பாஜகவின் மக்கள் விரோத போக்கை தொடர்ந்து இணைந்து கடுமையாக எதிர்ப்போம் என்று கூறினார். பாஜகவின் வெறுப்பு மற்றும் ஊழல் அரசியலுக்கு மக்கள் வாக்குகள் மூலம் பதிலளித்துள்ளனர் என்றும், பாஜகவின் பாசிச அரசியலை எதிர்த்து இந்தியா கூட்டணி தொடர்ந்து போராடும் என்றும் அவர் கூறினார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்ற பாடுபடுவோம் என்று கார்கே கூறியுள்ளார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பது பற்றி யாரும் பேசவில்லை என்றும், சரியான நேரத்தில் இந்தியா கூட்டணி தகுந்த முடிவெடுக்கும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியின் சார்பிலே ஆட்சி அமைப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அந்த முயற்சியையும் மேற்கொள்வதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆகவே அதை பற்றி பெரிதாக யாரும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆகவே இவர்கள் ஒருங்கிணைந்து 5 ஆண்டுக்கு பயணிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நிலையான ஒரு அரசை 5 ஆண்டு காலத்திற்கு இவர்களால் வழங்க முடியும் என்றும் உறுதியாக கூற முடியாது. இவ்வாறான சூழலில்தான் இந்தியா கூட்டணி கட்சிகள் அமைதியாக இவற்றையெல்லாம் கவனிக்கும், உரிய நேரத்தில் உரிய முடிவுகளை எடுக்கும். டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹருல்லா கலந்து கொண்டார். கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் முடிவுகள் பாஜகவின் அராஜக போக்குக்கு தீர்ப்பாக அமைந்திருப்பதாக கூறினார். மேலும் நடந்து முடிந்த தேர்தல் நிலவரம் குறித்த கருத்துக்களை கூட்டத்தில் பரிமாறிக்கொண்டதாகவும், இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுப்போம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் ஜவஹருல்லா தெரிவித்தார். தகுந்த சூழ்நிலையில் ஆட்சி அமைக்கும் முயற்சிகளை மேற்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். எண்ணிக்கை சரியாக இல்லாத காரணத்தினால் உடனடியாக ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை இல்லாத காரணத்தினால் ஆட்சி அமைக்க உரிமை கோருகின்ற அந்த நிலையிலே இந்தியா கூட்டணி இல்லை. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில் நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக வைத்து இந்த ஆட்சி தொடர்ந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் முழுமையாக ஒற்றுமையாக இருக்கிறோம். தகுந்த சூழ்நிலை வரும் பொழுது ஆட்சி அமைப்பதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றும் பேசப்பட்டிருக்கிறது. Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now.